சாலையில் போக்குவரத்து நெரிசலும் மிகவும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து செல்லும் அவலநிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தற்போது தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக காணப்பட்டு இருக்கிறது. சென்னையில் எந்தெந்த பகுதியில் மிகவும் அதிகமான போக்குவரத்தானது காணப்பட்டு இருக்கிறது? நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. நாளை சுதந்திர தினம் மற்றும் ஞாயிறு விடுமுறை காரணமாக கிண்டி கத்திபுரம் மேம்பாலம் மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் ஜிஎஸ்டி சாலையில், தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி வரும் ஜிஎஸ்டி சாலையிலும் இரு மார்க்கத்திலும் அதிகப்படியான வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. நாளை 15ஆம் தேதி சுதந்திர தினம் மற்றும் ஞாயிறு தொடர்ந்து வார விடுமுறை தினங்கள் வருவதினால் சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சென்னை வாசிகள் கார், இருசக்கர வாகனம் மற்றும் அரசு பேருந்துகளிலும் தனியார் பேருந்துகளிலும் தென் மாவட்டங்களை நோக்கி தங்களது பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கத்திபுரம் மேம்பாலம் பகுதியில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து சீர் செய்யும் பணியிலும் போக்குவரத்து காவலர்கள் ஆங்காங்கே ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அதிகப்படியான வாகனங்கள், அதாவது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பணி முடிந்து செல்பவர்கள், கல்லூரி முடித்து செல்பவர்கள் என்று பலரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலையிலும் ஜிஎஸ்டி சாலையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.